Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃபரெண்டான ஒரு ரெசிபி செய்ய போறோம். இது வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம் இல்ல ஸ்நாக்னு சொல்லலாம். எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும். தேங்காய்ல எது செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ இன்னைக்கு தேங்காவை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோகனட் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெல்லம் வந்துட்டு நல்லா கரைய வச்சு எடுத்துக்கணும். பாருங்க வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கணும். அது கூடவே 2 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு இந்த எடிபிள் சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் வரும்ல, அது ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். கோகனட் அதுக்கப்புறம் வெல்லம் ரெண்டும் சேர்த்து நல்லா குக் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி வரும். தண்ணி எல்லாம் இழுத்துருச்சு. இப்போ இது ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ வந்துட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கீ வந்துட்டு ஆட் பண்ணி மாவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உண்டை பிடிக்கக்குள்ளே உடையாது அண்ட் சாஃப்டாக வரும். தண்ணி போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அரிசி மாவு மிக்ஸ் பண்ணக்குள்ளே நம்ம சூடு தண்ணி தான் சேர்க்கணும். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு உண்டை பிடிக்கக்குள்ளே சரியாக வராது. பாருங்கள் மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ வந்துட்டு நம்ம இதுலேருந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்து எப்படி உண்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கையில் வச்சு இதை நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக மாவு வந்துட்டு தட்டினா போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு கோகோனட் ஸ்டஃபிங் வந்துட்டு இது உள்ளே எப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லா பக்கமும் சேர்த்து நம்ம நல்லா உண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு இதை நல்ல ரவுண்டாக பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா சாஃப்டாக வரணும். இந்த கிராக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஸ்டீமரில் வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸ் வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டீமரில் வச்சிடலாம். நான் கீழே வந்துட்டு வாழை இலை போட்டிருக்கேன். டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாழை இலையோட ஃப்ளேவரும் இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸு பால்ஸ் வந்துட்டு நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. எல்லாம் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. இது வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். இது நல்லா ஆற விட்டுடலாம். பாருங்கள் ரொம்ப ஈஸியான அண்ட் டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.